கவனிக்கவனம் பிள்ளைகள் ஒரு மின்சார தடை காரணமாக இந்த இது இடைவெளியிலே நின்றுவிட்டது. ஆகவே நான் அதை இரண்டாவது பகுதியாக முதல் செய்ததை போட்டு இப்ப மூன்றாவது பகுதியாக இதை தொடர்கிறேன். நீங்கள் பார்க்கும்போது அதை தொடர்ச்சியாக பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, கவனிங்க. அப்ப நீங்கள் இந்த இடத்துல கவனிங்கோ, இதை நீங்கள் B ஆக தெரிவு செய்திருந்தால், செய்திருந்தீர்களாக இருந்தால் என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல இவருக்கு சரியாக அப்படி அளித்திருந்தால் HBr R2 O2 என்று போடுற இடத்துல உங்களுக்கு முரண் மார்க்கோனிக்கோ விதியின்படி இந்த இடத்துலதான் VR வரும். சரியா? இந்த இடத்துல VR வந்தால் அது வழி ஏலைட்டாக வரும். ஆனால் உங்களுக்கு தந்த தகவல் இது முதல் ஏலைட் என்ற தகவல் தான் தந்தது. ஆகவே இது B ஆக வர முடியாது. உடனே கேன்சல் பண்ணும். அப்ப Bக்கு இன்னும் ஒரு ஒன்று இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, இப்ப நீங்கள் இவருக்கு HBr R2 O2 போட்டிருந்தீங்கன்னா என்ன விளைவு வரும்? CH3 CH2 CH3 இங்க H வந்து இங்க CH2 Br என்று வரும். இப்ப இது முதல் ஏலைட் தான். அது உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கிறதா? இதை நான் நீங்க மேலே எழுதுகிறேன். ரைட். அப்ப CH3 CH2 CH CH3 CH2 Br என்று வரும். இப்ப இது முதல் ஏலைட் வரும். இந்த H என்றது இப்படி முதல் ஏலைட்டா வருது. அதுக்கு NaOH சேர்த்தீங்கள் என்றால் இது OH என்று மாறும். அதான் I. இப்படி இலகுவாக இதை நீங்கள் கண்டுபிடிக்க தெரியவும். இவ்வளவு விஷயத்தையும் கண்டு இப்ப நான் எழுதுறேன் பாருங்க. A கண்டுபிடிச்சு எழுதுறேன், D எழுதுறேன், இங்க இருக்கு B எழுதுறீங்க. சரியானே? ரைட். B. அதே மாதிரி நீங்கள் ஊக்கல் ஐதரசன் ஏற்றம் செய்து F எழுதலாம். Aக்கு ஊக்கல் ஐதரசன் ஏற்றம் சேருங்க. என்ன வரும்? CH3 CH CH3 CH2 CH3 என்று வரும். Bக்கு சேரும் CH3 CH2 CH CH3 CH3 என்று வரும். அப்ப Aயும் Bயும் ஒன்றுதான். ஒரே விளைவு எப்பத்தான் உருவாக்குறது. இப்ப அதுவும் சரி. அப்ப உடனே F போடும். எல்லாத்தையும் அப்படியே அந்த ஒற்றையில போடும். போட்டுட்டு இப்ப அந்த பாக்ஸுக்கு ஒண்ணே நீங்க தெளிவா எழுதலாம். ஒரு 5 நிமிடம் காணும். இது நான் செய்யத்தானே உங்களுக்கு விளக்கப்படுத்தி பெறத்தானே இவ்வளவு நேரம் எடுக்குது. உங்களுக்கு ஒரு 5 நிமிடத்துக்குள்ள இதை செய்தெடுக்கலாம். ஆகவே இது ஒரு இலகுவான தன்மை வினா. அப்ப நீங்க உடனடியாக அதை செய்யலாம். கிட்டத்தட்ட இதுக்கு அந்த ஆண்டுல 22ஆம் ஆண்டுல 54 மார்க்ஸை போட்டிருக்கிறார். 5 நிமிடத்துக்குள்ள எடுக்கலாம். 54 என்பது 100. கிட்டத்தட்ட 20 நீங்கள் பிரிச்சு பார்த்தால் 2.5 3 கிட்ட வருதுன்னு வைங்க. அடுத்த வினா இன்னும் நேரடி வினா. சுவம் என்னது? தாக்கியையும் தந்து தாக்கு பொருளையும் தந்து விளைவை கேட்பது. ஒரு தாக்கி, இந்த அம்புக்குறிக்கு மேல தாக்கு பொருள், அங்கால விளைவை கேட்பது. அது ஆர்கானிக் படிச்சிருந்தால் அதை தெளிவாக நீட்டாக செய்து போகலாம் நீங்கள். அதுக்கும் உரிய புள்ளிகளை போடுவார்கள். சில வேளை இந்த ஏபி என்ற பகுதியோட நிற்கும், அல்லது சில வேளை ஏபி சி என்ற பகுதியோட போகும். எப்படி போனாலும் செய்யலாம். ரைட். ஆகவே நிறைவாக நீங்கள் 4 ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது என்னுடைய ஒரு வேண்டும். சரியோ? ரைட். இனி எஸ்ஏ பகுதி, கட்டுரை வினாவுக்கு செல்வோம். இதுல உங்களுக்கு பிசிக்கலை பொறுத்த மட்டும் 1 மினிட். சரி. இந்த மூன்றாவது வினா, அமைப்பு கட்டுரை மூன்றாவது வினாவை பொறுத்தப்பட்டு அது எங்களுக்கு நிச்சயமாக தெரிவித்துக் கொள்ள முடியாது. எந்த வினாக்களும் அங்கே வரலாம். கூடுதலாக ஏபி என்ற பகுதி தான் கூடுதலாக வரும். ஏபிசி என்ற பகுதி வந்தால் உங்களுக்கு அந்த கேள்விகள் ஆக சிறிய சிறிய கேள்விகளாக பிரித்து வரும். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை முகம் கொடுத்து செய்ய வேண்டி இருக்கும். ஒரு மணித்தியாலத்தோட அமைப்பு கட்டுரை நிறைவு செய்து அதை மூடி ஒரு இடத்தை வைக்கிறது. இப்ப நீங்க கட்டுரை வினா எடுக்கும். கட்டுரை வினா உங்களுக்கு எப்படி இருக்கிறது? கட்டுரை வினா 2 பகுதியாக இருக்கிறது. ஒன்று பி, இரண்டாவது வந்து சி என்ற வினாவா 2 இருக்கிறது. இதுல இந்த 5 6 பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, பௌதிக ரசாயனம்,
சரியா? பௌதிக ரசாயன கேள்விகள் வரும். கூடுதலாக 5வது கேள்வி ரசாயன சமநிலை, தாக்க இயக்கவியல், மற்றது வெப்ப ரசாயனம், எனர்ஜெட்டிக் சக்தியியல் தொடர்பாக இந்த கேள்விகள் வரலாம். பெரும்பாலும் அது மாறியும் வரும், பெரும்பாலும் அப்படி இருக்கலாம். 6வது கேள்வியில் சில அயன் சமநிலை, பங்கீட்டு குணகம், கரைதிறன் பெருக்கம், அவத்தை சமநிலை அதுகளை உள்ளடக்கி வரலாம். அதுக்குள்ள சில மாற்றங்கள்ல மாறி வரலாம், அது வரக்கூடும், அதுல நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு இதில் ஒரு நான் தகவல் சொல்றேன். இந்த இந்த வினா 7வது வினாவுக்கு போவோம். 7வது வினா மின் ரசாயனம் ஒரு பகுதி. இது சுவம், மிகச்சுவம். மின் ரசாயனம் ஒரு பகுதி, ஏ பகுதி. அடுத்தது இந்த தாண்டல் உலோகங்கள்ல சிக்கல் சேர்வைகள். என்ன தாண்டல் தாண்டல் என்று போடாமல் நாங்கள் டி தொகுப்பு போடுவோம். டி தொகுப்பு மூலக சிக்கல் சேர்வைகள். என்ன நீங்கள் கேட்டீங்கள் என்றால், இந்த 7வது பகுதி செய்கிறது மிக சுலபம். மின் ரசாயனம் மிக இலகுவாக செய்யலாம். குறுகிய நேரத்தில் நீங்கள் அந்த மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது சிக்கல் சேர்வைகள். என்ன பிள்ளைகள், ஒரு 10 எலிமெண்ட் தானே, அதுலயும் பாருங்க, இந்த 10 எலிமெண்ட்ல நான் கேண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், இரும்பு, கோபால்ட், நிக்கல், செப்பு, நாகம், ஒட்டுமொத்தமாக டியில 10 எலிமெண்ட். இந்த 10 எலிமெண்ட்லையும் இதுல சிக்கல் சேர்வைகள் வரவே வராது. இதுக்குள்ளதான் உங்களுக்கு வரப்போற சிக்கல் சேர்வைகள் வரும். 7 எலிமெண்ட் தான். அப்ப அந்த 7 எலிமெண்டையும் சிக்கல் சேர்வைகள், அதனுடைய நிறங்கள், மூலக்கூட்டு வடிவங்கள், அதை பற்றிய இயல்புகளை பார்த்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கடினம்? அதில் IUPAC நோமென்க்ளேச்சர்ஸ் ஒரு மணித்தேரம் காணும். இதை படிச்சுட்டு போய் யோசனை தெரிந்தெடுத்து படிக்கணும். இதுதான் அங்க டெக்னிக். சரி, அதுலயும் இப்ப எல்லாம் இப்ப அமோனியாவோட, செறிந்த HCl-ஓட, நீரோட, இதுல எல்லாம் சிக்கல் உருவாக்காது. உதாரணம் இப்ப குரோமியம், மேங்கனீஸ், இரும்பு, இவை 3 பேரும் அமோனியாவோட சிக்கல் உருவாக்காது. உங்களோட அட்வான்ஸ் லெவல் சிலபஸ் அதை நீங்க பார்த்து வச்சுக்கணும். இப்ப இந்தியாவில் உள்ளாக்கள்லாம் அமோனியாவோட சிக்கல் உருவாக்கும். அதுகளை கொஞ்சம் நீங்கள் தொட்டு தடவி தண்டி பாருங்கோ. அந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து ரசித்து பார்த்து படிங்க. அவ்வளவுதான் இதிலே நாங்கள் சொல்லலாம். ரைட். அப்ப இந்த 7வது வினாவை நீங்கள் இயன்ற அளவுக்கு எடுக்க பாருங்க. அது நீங்கள் மைண்ட்ல போட்டு வச்சிருங்க. இனி 5, 6வது வினாக்களை தெரிவு செய்கின்ற பொழுது 5 அல்லது 6வது வினாக்களை 1, 7வது வினா நீங்கள் செய்கிறீங்க. 2 கேள்வி செய்யணும், 3ல 2 செய்யணும். 5, 6, 7ல ஏதோ 2. 7வது கேள்வியை நான் கட்டாயம் செய்யுங்கன்னு சொல்றேன். மின் ரசாயனத்தை பார்த்து வைக்கும், அது அவ்வளவு கஷ்டம் இல்லை. இனி இந்த 5, 6வது கேள்வியை செய்ய என்னுடைய வேப்பமாக எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அயன் சமநிலை சம்பந்தப்பட்ட வார வினா இருக்கு. பெரும்பாலும் 6வது வினாவிலே அது வரும். அயன் சமநிலை ஸ்ட்ரக்சர்ல வந்தா இங்க வராது. அயன் சமநிலை சம்பந்தப்பட்டு வார வினா என்றால் அதை நீங்கள் தொட்டு பேஸ் பண்ணி செய்ய வழிகிட்டால் கொஞ்சம் இடர்பாடுகளை சந்திப்பீர்கள். உங்களுடைய புள்ளியிலே சில வேளை நேரத்தையும் வீணாக்கி புள்ளியையும் குறைவாக எடுக்கிற ஒரு நிர்பந்தம் வரும். நான் அதுக்காக அந்த கடினம் என்று சொல்ல அது செய்யலாம். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நல்ல பயிற்சியில உள்ளவர் எந்த வினாவும் செய்யலாம். நான் சொல்லுகிறது நீங்கள் ஒரு இடைநிலை பயிற்சிகளில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த அயன் சமநிலையை தொட்டால் சில வேளை உங்களுக்கு அது கடினமாக இருக்கும். அது உங்களை பொறுத்தது. இது நான் ஆணித்தனமாக சொல்லவில்லை, பொதுவாக சொல்லுகிறேன். ஸோ அதே மாதிரி சில வேளை 5வது வினாவிலே இந்த தாக்க இயக்கவியல் சம்பந்தமான சில கொஞ்சம் ஐடியாவான கேள்வி வந்தால் அதுவும் உங்களுக்கு பேஸ் பண்ண கஷ்டமாயிருக்கும். நீங்கள் ஏதோ அந்த 2 கேள்வியில நீங்கள் டிசைட் பண்ணி எடுத்து செய்யுங்கோ. ஆனால் 7வது கட்டாயம் செய்யும். இனி இந்த சி பகுதியில 8வது வந்து ஆர்கானிக். இதுல ஆர்கானிக். 9வது இந்த அது இன்ஆர்கானிக் தொடர்புபட்டது. இன்ஆர்கானிக் தொடர்புபட்டது. இதுல இந்த பண்பறை வகுப்பு, குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், பண்பறை வகுப்பு, அளவறை வகுப்பு, என்ன இது தெளிவில்லாம இருக்கிறபடியா பண்பறை வகுப்பு, அளவறை வகுப்பு உங்களுக்கு தெரியும் தானே, கட்டியன்கள பண்பறை வகுப்பு, அதனுடைய அளவறை வகுப்பு, இந்த இன்ஆர்கானிக் சம்பந்தம்
சம்பந்தப்பட்ட வினாக்கள், சில டி தொகுப்பு சம்பந்தமான வினாக்கள், அல்லது ஒரு ஃப்ளோ சார்ட்டை போட்டு இல்லையா அந்த ஃப்ளோ சார்ட்ல அந்த அவர்கள் ஏபிசிடி என்று தருகின்ற அந்த கூறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய வகைகளை கேள்வி வரும். அப்ப அந்த 9வது கேள்வியில ஒரு டெக்னிக் இருக்கு, அந்த ஃப்ளோ சார்ட் போட்டு செய்து ஒவ்வொன்றை கண்டுபிடிக்க சொல்லி வந்தால் சில கேள்வி இந்த முதலாவது பகுதி ஏ என்றவரை கண்டுபிடித்து அதில இருந்து கேள்வி தொடுத்து வரும். அப்படி வந்தால் நீங்கள் ஏ என்றவரை தவறாக கண்டுபிடித்தால் தொடர்ந்து கீழே வரையில் உங்களுக்கு எல்லாம் பிழைத்து கொண்டு செல்லும். அப்ப இனம் காண்பு என்ற அந்த இந்த பகுதிகளில் நீங்கள் தெளிவாக இருங்கோ. சில கேள்விகள் இப்ப ABCDEFG என்பதை கண்டுபிடிக்க சொன்னால் ஒன்றில் ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கு. சில ஏ பிள்ளையா இருந்து பி சரியா இருந்தால் அதுக்கு மார்க்ஸ் இருக்கு. ஏயும் பியும் சரி, சி பிள்ளை என்றால் ஏக்கும் பிக்கும் மார்க்ஸ் கிடைச்சு அப்படி கிடைச்சு கொண்டு போற சந்தர்ப்பங்கள்லையும் இந்த கேள்வி வரும். அப்ப நீங்கள் ஒரு 5 வருஷத்தான் பாஸ் பேப்பரை எடுத்து, இப்ப நான் சொல்லி இருக்கிறேன் 5 வருஷத்தான் பாஸ் பேப்பரை நீங்கள் இன்றைக்கு எடுத்து 9வது வினா 5 வருடங்களிலும் எவ்வாறு கேட்கப்பட்டிருக்கிறது பாருங்கோ. 2024 உங்களுக்கு எப்படி வரும் உங்களுக்கு தெரியும். சரி, இனி 10வது வினா அது உங்களுக்கு அதாவது இண்டஸ்ட்ரியல் தொழில்முறை ரசாயனம், சூழலியல் ரசாயனம் தொடர்பு பட்டது. அது அந்த ரிசோர்ஸ் கொடுத்து அப்படியே வாசித்து தொகுத்து வச்சிங்கன்னா அந்த கேள்வி வட்டிவாக செய்யலாம், நீட்டா செய்யலாம். சரியோ? ஆனா இந்த 9வது கேள்வி அச்சொட்டா தெரியுமாட்டா குறைஞ்ச நேரத்தில் கூடிய மார்க்ஸுக்கு செய்யலாம். 10வது கேள்வி கொஞ்சம் எழுதி கொண்டு போனா தான் நீங்கள் அந்த மார்க்ஸுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். அதுல நிறைய பகுதிகள் வைத்திருக்கும் 10வது கேள்வி. இப்ப இந்த பி பகுதி, சி பகுதி, பி பார்ட் சி பார்ட் என்று 2 பகுதிகள் இருக்குத்தானே. அப்ப நீங்க முதல் 4 ஸ்ட்ரக்சர்களும் 1 மணித்தியாலத்துல செய்து அங்கால வச்சிட்டீங்க. இனி அடுத்த 2 மணித்தியாலத்துல இந்த 4 கேள்வியை செய்ய போறீங்க. அப்ப அரை மணித்தியாலம் செலவிட போறீங்க. எந்த சஜஷன் கட்டுரை வினா செய்ய உங்களுக்கு 10 நிமிஷம் வாசிப்பு நேரம் தருவேன். அந்த வாசிப்பு நேரத்தை தயவு செய்து ஸ்ட்ரக்சர் பேப்பர் செய்யறதுல வாசிச்சு கடத்தாதீங்க. ஏன்னா ஸ்ட்ரக்சர் 4 செய்தே தான் ஆகும். அப்ப வாசிப்பு நேரத்தை முதலே வாசிக்க வேண்டாம். வாசிப்பு நேரத்தின் 10 நிமிடத்தை முதலே பேப்பர் வந்தோன்னு எடுத்து வாசிச்சு 10 நிமிடத்தை செலவிட வேண்டாம். எடுத்த உடனே ஸ்ட்ரக்சரை செய்ய வழிக்கிடுங்க. 1 மணித்தியாலத்துல வெய்யுங்க. சரி, இப்ப கட்டுரைக்கும் அந்த 10 நிமிடத்தை செலவழிக்காதீங்க. ஏன் கட்டுரை வினா தொடங்க முதலாவதே ஆர்கானிக்கை செய்யுங்க. ஆர்கானிக்ல நல்ல ஃபிட் ஆயிருக்கிற ஆக்கள் தயவு செய்து கட்டுரை வினா செய்யுங்க. முதலாவதுல ஆர்கானிக்கை தொட்டு செய்யுங்க. அது நீங்கள் எந்த ஆர்டர்ல எழுதலாம். சி பகுதியில ஒன்றை செய்யலாம், அடுத்தது பி பகுதியில ஒன்றை செய்யலாம், திரும்பி சியிலே ஒன்றை செய்து பியிலே ஒன்றை செய்து முடிக்கலாம். அது எந்த திருத்தேக்கு நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கும் நான் சொல்றேன், அது எழுதுற முறையும் ஒன்று இருக்கு. இப்ப முதலாவதுல நீங்கள் ஆர்கானிக் எடுத்து செய்யுங்க. ஏன் நான் அதை சொல்றேன் என்றால், ஆர்கானிக் நல்ல ஃபிட்டா இருக்குமாக இருந்தால் உங்களிடத்துல ஆர்கானிக் நல்ல ஃபிட்டா உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் 15 நிமிடத்துக்கு உள்ள செய்து முடிக்கலாம். இது என்னுடைய அனுபவம். 15 நிமிடத்துக்குள்ள ஆர்கானிக் செய்து முடிக்கலாம். வடிவா கேளுங்க சோதனை போற பிள்ளைகள். 15 நிமிடத்துக்கு இந்த ஆர்கானிக்கை செய்து முடிச்சால் உங்களுக்கு 15 நிமிடம் மிஞ்சுது, 10 நிமிடம் வாசிப்பு நேரமும் மிஞ்சுது. அப்ப ஒட்டு மொத்தமாக 25 நிமிடம் நீங்க மிச்சம் முடிக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, ஆர்கானிக்ல 150க்கு 150 எடுக்கலாம். ஆக மிஞ்சினா சரி 145 எடுக்கலாம். ஏதாவது விளக்க கேள்வியில சரக்கினா அப்படி அல்ல, 150 எடுத்தே ஆகலாம். அப்ப முதலாவது கட்டுரை வினா செய்ய நீங்கள் ஆர்கானிக் வினாவை செய்யுங்க. பிள்ளைகள் சரியோ? பயப்படாம செய்யுங்க. ஆர்கானிக் ஃபிட்டா இருக்கிறார்கள், பயப்படாம செய்யுங்க. இப்ப இந்த வாசிப்பு நேரத்தை நீங்க செலவழிக்க. இப்ப வாசிப்பு நேரம் இருக்குதானே, இந்த வாசிப்பு நேரத்தின் அப்ப முதல் அதை நீங்க செய்திருவீங்க. ஆர்கானிக் செய்த முடியும். இனி நீங்க டிசைட் பண்ணுங்க, பிசிக்கல் செய்ய போறீங்களா அல்லது 9வது 10வது கேள்வியில ஏதாவது ஒன்றை செய்ய போறீங்களா அல்லது பிசிக்கல்ல செய்ய போறீங்களான்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க. அது யுவர் டிசிஷன். நீங்க டிசைட் பண்ணுங்க. அது நீங்க எப்படியும் எடுக்கலாம். நான் சொல்லி போட்டேன் தானே, எப்படியும் எடுக்கலாம். சரி, இப்ப நீங்க இந்த வாசிப்பு நேரம் இருக்குதானே 10 நிமிடம், அதுல 5 நிமிடத்துக்குள்ள நீங்கள் ஆர்கானிக் செய்த பிற்பாடு சி பகுதியிலேயே 2ல ஏதாவது ஒன்றை செய்ய போறீங்கன்னா அந்த வாசிப்பு நேரத்தின் 5 நிமிடத்தை இதுக்குள்ள செலவழிச்சு 9ஆ 10ஆ செய்யறதுன்றதை தீர்மானிக்கும். 9ஆ 10ஆ செய்யறதுன்றது 5 நிமிஷம் நீங்கள் செலவிடலாம். பயப்படாம செலவிட்டு தீர்மானிச்சுட்டு அதுல ஒரு சரியை போட்டுட்டு 8வது செய்துட்டீங்க, அதுக்கு ஒரு சரி போடுங்க உங்களோட ஆன்சர் கொஸ்டின் பேப்பர்.
9 10 நீங்கள் சரி உதாரணமா 9வது சரி செய்றீங்க வைங்களேன் ரைட் 9 சரியா போட்டு செய்யட்டும் இல்ல இன்னும் ஒரு புள்ள 8 செய்துட்டு புள்ள டெக்னிக்கா வரும் 8வது வினாவை செய்துட்டு அடுத்தது புள்ள என்ன செய்யும் என்றால் இந்த மின் ரசாயனம் இருக்குதானே 7வது வினா இருக்குதானே அது சுலபம் என்று கண்டு டக்குன்னு வந்து 7வது வினாவை செய்யும் அது ஆல்ரெடி டிசைடட் 7வது வினாவை செய்ய ஒழிக்கும் செய்து முடிக்கும் அப்ப ஒரு மணித்தியால முடிஞ்சு 2 கேள்வி செய்துட்டு இனி 2 கேள்விக்குரிய நேரம் இப்ப அந்த வாசிப்பு நேரத்தை 5 நிமிடத்தை எடுத்து வாசிச்சு பார்க்கும் 9 அல்லது 10 செய்கிறதா என்று பார்க்கும் நீங்கள் விருப்பமானதை ஒன்று எடுத்து செய்யுங்க அப்ப இப்ப 3 வினா 1.5 மணித்தியாலத்திலே செய்திருக்கீங்க திருப்பி இன்னும் ஒரு 5 நிமிடம் இருக்கு வாசிப்பு நிமிடம் அதை கொண்டு இந்த 5வது 6வது வினால எதை செய்கிறதுன்னு தீர்மானிங்கோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அயன் சமநிலை சம்பந்தப்பட்டு வந்தால் அதை என்ன சுருக்குதல்கள் கணிப்புகள் கூட வரும் அப்ப தவறு வர வாய்ப்புகளும் இருக்கும் அப்ப அப்படி அதை விட்டுட்டு மெத்ததை செய்யறேன்னா உங்களுக்கு அந்த வாசிப்பு நேரமும் தேவையில்லை அதையும் சேர்த்து இதுக்குள்ள போட்டு செய்யலாம் ஆல்ரெடி டிசைடட்னா அதுக்குள்ள போட்டு செய்யலாம் ரைட் இதை தவிர ஆர்கானிக் நீங்கள் அரமணத்தியான வினாவை 15 நிமிடத்துல செய்து வைத்திருப்பீங்களா அந்த 15 நிமிடம் மிஞ்சும் தான் அதையும் கொண்டாந்து போட்டு நீங்கள் செவ்வனவே செய்யலாம் சரியோ ரைட் இப்ப இது உங்களுக்கு வழங்கப்பட்ட தகவல் இதை விட கவனிங்க இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் அடுத்தது ரைட் நாங்க இப்ப முதலாவது என்ன செய்ய போறோம் உங்களுக்கு சொன்ன மாதிரி கட்டுரை வினாவில் 8வது வினா தான் செய்ய போறோம் நீங்க எப்படி எழுதுங்க முதலாவது பேப்பர்ல 8 அதுக்கு எது செய்யறீங்க ஏ பகுதி ரைட் 8A 8Aல முதலாவதை செய்கிறீங்கன்னா அப்படி போடுங்க அடுத்தது 2வது சரி இப்படி அதுல 8Aல 1 2 இருக்கிறத வச்சுக்கொள்ளுங்க நீங்க செய்துட்டீங்க அடுத்தது பி பகுதி தான் அவர் போடுறார் நீங்கள் அதை பி என்று போடக்கூடாது 8B கேபிட்டல் பி என்ன கேபிட்டல் பி ஸ்மால் பி என்ன ஸ்மால் பி அதை போடுங்க அது எப்படி தெரியணுமோ அதன்படி போடுங்க 8B 8Bலையும் ஒரு 1 அல்லது 2 இருக்குமெண்டா இப்படி போடுங்க இல்லை 1 2 8B என்று போட்டு 1 அதை செய்து கொண்டு போகலாம் அது சி பகுதியும் தான் வைத்துக் கொள்ளுங்கள் 8C அதிலே வேறு பகுதிகளிலே 1 தான் இருக்கு அப்ப 8C இப்படித்தான் நீங்கள் எழுத வேண்டும் क्वेश्चन பேப்பர் ஒரு நாளும் 8 எங்கேயோ ஒளியை வச்சுட்டு A எழுதி 8 இல்லாமல் B எழுதி பேசி C எழுதி கொண்டு போனா எங்களுக்கு திருத்துற எங்களுக்கு சரியான கடினம் இருக்கு ஏன்னா நாங்கள் மார்க்ஸ் உங்களுக்கு எப்படி போடுவோம் என்றால் 8A உதாரணமா காட்டுறேன் இப்ப இதுக்கு 60 புள்ளி அவர் தந்திருப்பார் இதுக்கு 60 புள்ளி தந்திருப்பார் இதுக்கு 120 இதுக்கு 30 புள்ளி என்று தந்திருப்பார் நாங்கள் உங்களுக்கு திருத்துவோம் திருத்தி உங்களுக்கு 60க்கு எத்தனை வருதுன்னு பார்ப்போம் அப்ப நாங்கள் இங்கே எழுதுவோம் உங்களோட விடைத்தாள் பேப்பர்ல 8A என்று போட்டு நாங்கள் இப்படி போடுவோம் 8 என்று போட்டுட்டு சரியா 8A 60க்கு எவ்வளவு நாங்கள் போடுறோம் மார்க்ஸ் அடுத்த மாதிரி நாங்க இப்படி கீழே போடுவோம் நாங்க இப்படி எழுதுவோம் கீழே மேலே இங்கே எழுதுவோம் 8A 60க்கு எவ்வளவு 8B 60க்கு எவ்வளவு 8C 30க்கு எவ்வளவு எல்லாம் போட்டுட்டு 150க்கு நீங்கள் எடுத்த மார்க்ஸ் எவ்வளவு என்று போடுவோம் இப்ப நான் திருத்தின பேப்பரை இன்னும் ஒருவர் கிராஸ் செக் பண்ணுவேன் அவர் இலகுவாக கண்டுபிடிப்பார் ரைட் இதை கடகடன்னு கூடி பார்ப்பேன் எல்லாம் சரி இது சரி ரைட் அவர் கூட்டினதா கூட்டி பார்ப்பேன் ரைட் 60க்கு 60 சரி அப்ப அது சரி அதுல ஒரு டிக் பண்ணுவேன் இங்க பார்ப்பார் எல்லாம் சரி ரைட் 60க்கு 55 எடுத்திருக்கிறார் அப்ப 60க்கு 55 சரி இப்படி நீங்கள் எழுதினால் திருத்துறது சுகம் தவறுகள் ஏற்படாது நீங்கள் எழுதினதுக்குரிய மார்க்ஸில் அப்படி கிளீனாக இருக்கும் ஆகவே இப்படி எழுத தெரிஞ்சு கொள்ளுங்கள் தயவு செய்து மறந்துடாதே ரைட் இப்ப இன்னும் ஒரு விஷயம் இவ்வளவு நீங்கள் எழுதி கொண்டு போறீங்களா இப்படி எழுதி கொண்டு வருகின்ற பொழுது உங்களோட இப்ப உங்களோட ஆன்சர் பேப்பர் இருக்குன்னு தானே ஆன்சர் பேப்பர்ல இவ்வளவுக்கும் எழுதிட்டீங்க ரைட் அடுத்த பேப்பர் இவ்வளவு எழுதி இவ்வளத்தோட வந்து நின்றுடுச்சு 8C செய்து முடிச்சிட்டீங்க 8A B C என்று செய்து இவ்வளத்தோட முடிச்சிட்டீங்க இனி நீங்க அடுத்த ஒரு கேள்வி எடுக்க போறீங்க சரி 9வது கேள்வி எடுக்க போறீங்க இதிலே எழுதாதீங்க 9 அடி இதிலே எழுதாதீங்க அடுத்த பேஜுக்கு போங்க அடுத்த பேஜ் புது பேஜ் அடுத்த பேஜ்ல போய் இதுல நீங்கள் போடுங்க 9A இனி அத மாதிரி அப்படி நீங்கள் போடுங்க திருப்பி வாங்க அடுத்த புது பேஜ் ஒன்றுல 9A சரி அதுக்குரிய பகுதிகள் இருந்தால் அதை போட்டு எழுதுங்க அது மாதிரி 9B அதுல இப்ப 1 2 இப்படி இருந்தால் அந்த பகுதிகளை போட்டு தெளிவாக எழுதணும்
அப்ப 2 வினா செய்திட்டீங்க, ஒரு மணித்தியாலம் முடிஞ்சிடும். அடுத்த வினாவுக்கு மாறீங்க, பிசிக்கலுக்குள்ள போறீங்க. அதுக்கும் இதே மாதிரி நம்பரை போட்டு இந்த அதுக்குள்ள குறுகிய இந்த இப்படியான பகுதிகள் இருக்கும் என்றால் அந்த நம்பரை போட்டு புது புது ஒற்றைகளில எழுதி கொண்டு போகும். நம்மளுக்கு ஒற்றை எவ்வளவும் தருவார்கள், தட்டி கேளுங்க. தட்டி சிலவள அவர்கள் ஒரு ஒற்றை 2 தந்தால் நீங்கள் கேளுங்க, எனக்கு ஒரு 3 4 ஒற்றை ஒரு ஏரியா தாங்க கொண்டு கேளுங்க, தருவின. நீங்கள் கேட்டாவே தருவின, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு அப்படித்தான் அறிவுரைகள் வழங்கப்பட்டது. நீங்கள் அதை வேண்டி எழுதி கொள்ளுங்கோ. ரப் உங்களுக்கு இது செய்து சுருக்கி பார்க்க தேவை, அப்ப அதை வச்சுக் கொள்ளுங்கோ. மடக்கை அங்கே தருவார்கள், நீங்க கொண்டு போக இயலாது, அங்க தருவார்கள் சுருக்கிறதுக்கு வசதிக்கு, அதை வேண்டி வைத்துக் கொள்ளுங்கோ. சரியோ? அப்ப அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த இதுல ஒரு விஷயம் பிரதானமாக நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் ஒன்று இருக்கு என்னென்றால், கொஞ்சம் பெரிய எழுத்தா எழுதுங்க. எழுத்து வடிவில்லை என்பது அது ஒரு தர பொறுத்து, அதை நாங்கள் பார்ப்பதில்லை. எழுத்துகள் பெரிய எழுத்தாக எழுதுங்கள் என்றால் எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாங்கள் பேப்பர் திருத்துகின்ற நேரம் கிட்டத்தட்ட 100 120 பேப்பர் திருத்த வேண்டி வரும், 14 நாள். சரி, அப்ப எஸ்ஏன்னா 12 நாள்ல முடிக்கணும். அவ்வாறு போய்கள எங்களுக்கு ஒரு 5-6 நாள் போய்கள கண்ணெல்லாம் ஒரு என்ன சொல்றது, அது தொடர்ந்து பார்க்க எங்களுக்கும் ஒரு சலிப்பு வாடுற மாதிரி என்று சொல்ல முடியாது, கண்ணுகள் ஒரு பிளேடா இருக்கிற மாதிரி வேற பார்க்கும். அப்ப எழுத்துக்களை தயவு செய்து பெரியச்சா எழுதுங்கோ. அது உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். இது கிட்டத்தட்ட என்னுடைய நீண்ட நாள் மார்க்கிங் அனுபவத்தை வச்சு இதை சொல்லுகிறேன் உங்களுக்கு. அப்ப எழுத்துக்களை பெரிய எழுத்தாக எழுதுங்க. ரைட், அது சரியா. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எழுதிக்க கட்டாயம் பௌதிக நிலை போட்டு எழுதுங்க. சக்தியல் எல்லாம் பௌதிக நிலை போடாட்டி மார்க்ஸ் படுறதா. நீங்க எல்லாம் சரியா செய்து சக்கரம் எல்லாம் சரியா இருப்பீங்க, பௌதிக நிலை இல்லை என்றால் மார்க்ஸ் இல்லை. ஏன்? வெப்ப உள்ளுறை மாற்றம் பௌதிக நிலையில தங்கி இருக்கு. அப்ப அது போடாட்டி கெமிஸ்ட்ரியே இல்லை. இப்போ பௌதிக நிலையை தயவு செய்து போடுங்க. நீங்கள் வீட்டுகளில் செய்து பழகைக்குள்ள பௌதிக நிலை இல்லாமல் பழகியிருந்தால் அங்கேயும் அந்த பழக்கம் அறியாமல் வரும். இன்றைக்கு அதை யோசிச்சு கொள்ளுங்கோ, திரும்ப திரும்ப பௌதிக நிலையை போடுங்க. அது ஒரு விஷயம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அலகு போடுங்கள். அலகு போட்டு எழுதுங்கள். உதாரணமாக இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் அலகு போட்டு எழுதுங்க. இப்ப நான் ஒன்று சும்மா உதாரணமா காட்டிட்டார். சரி, இப்ப வாயுக்கள் தொடர்பான ஒரு கேள்வி இப்ப சொல்ற. அதாவது இப்ப CO2 5 மூல் CO2 தகவல் தாரார், ஒரு குடுவை இந்த கனடாவெல்லாம் தந்து இப்படி தந்து CO2 மூலம் காணும் கொண்டுதான் கேள்வி. இப்ப உதாரணமா இப்ப நான் சும்மா எடுக்கிறேன், அமுக்கந்தார 1 தர 15 பாஸ்கல், வாயுவை CO2 ஒன்று தார. சரியோ? கனளவு 5 டெசிமீட்டர் கனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலை 27 C என்று சொல்லி உங்கள்ட்ட கேள்வி என்னென்றால் CO2 மூல் என்ன? இதற்கு சும்மா நான் சும்மா உங்களுக்கு இப்படி சின்ன கேள்வியில வேறாவது மூளை இப்படி கேள்வி கேட்டால் நீங்க என்ன செய்வீங்க? எழுதுவீங்க உடனடியாக PV = nRT என்று எழுதுவீங்க. நீங்க எப்படி எழுத போறீங்க? சரியோ? அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு 5 டெசிமீட்டர் கனம் குடுவை 27 C வெப்பநிலையில் 1 தர 15 பாஸ்கல் அமுக்கத்தில் CO2 வாயுவை கொண்டுள்ளது. இதன் மூல் அளவை காண்க என்றுதான் கேள்வி இருக்கு. நீங்கள் எழுதுறீங்க சட்டாரண்டு PV = nRT. உங்களுக்கு சொல்லப்பட்டதா CO2 இலட்சிய வாயு என்று கேள்வியில சொல்லப்பட்டதா? இல்லையே. அப்ப என்ன PV = nRT எழுதலாம்? நீங்க உண்மை வாய்க்க மாடல் எழுதணும். அப்படி பாரு, நீங்கள் சொல்லுங்கோ, இந்த நிபந்தனையில் CO2 இலட்சிய பண்பை காண்பிக்கிறது என்க. சொல்லிட்டு PV = nRT இப்ப சமன்பாட்டு எழுதணும். திருத்தரவர்கள் அப்படி உள்ளம் போயிடும். இனியும் பாருங்க, மூலான கேட்டது அதை எழுவாயாக்குங்க. NCO2 PV × RT. இப்ப நான் சொல்லுற விஷயத்தை பாருங்க, இப்ப எழுதுங்க. 1 தர 15 பாஸ்கல் தெளிவா எழுதுங்க. 5 டெசிமீட்டர் கனமா இருக்கு, மீட்டர் கனத்துக்கு மாத்துங்க. 10⁻³ அவலத்தின் கீழ் 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 இதெல்லாம் தருவார். மாறிலியோட பெறுவான். இனி 27 C என்றால் 300 கெல்வின். இப்படி நீங்க போடுங்க. செய்து காட்டுற ஒரு விஷயம் சும்மா சுலபம். இப்ப நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. இங்க பாருங்க, 10⁻³ இங்க இருக்குது 10⁻². அத மேல போனா 10⁻⁵. இப்ப 10⁻⁵ 15 கேன்சல் ஆயிடும். இப்ப நீங்க எழுதுங்க 5 ன் கீழ். இப்ப இனி அலகு தேவை.
இதை நீங்க சுருக்கி கொடுக்கணும். அதுவும் கூட வேலை. இதுல இங்க அழகு தேவையில்லை, இங்கதான் போடணும். அடுத்ததுல அழகு தேவை. ஆனா இனி இதை சுருக்கி உங்களுக்கு ஒரு விட வேணும். இப்ப கிட்டத்தட்ட நான் இதை சும்மா ஒரு ரஃபா சுருக்கிறேன். இப்படி நீங்கள் அங்க பரீட்சையில சுருக்கி செய்யப்படாது. வேணுமெண்டா ரஃபில் சுருக்கி ஆன்சரை கொண்டு வந்து அங்க போடலாம். சரியோ, அங்க பரீட்சை பேப்பர்ல செய்து விட்டுறாங்க. இதை நான் இது ரஃபில் இங்க அதை நான் என்னட்ட இருக்கிற ரஃப் பேப்பர்லாம் செய்கிறேன். இந்த பேப்பர் ஒரு நாள் அங்க கட்டி அனுப்ப மாட்டேன். தெரியும். ஏனென்றால் அதையும் சொல்றேன். ஏனென்றால் 25 3 சுருக்கினீங்கள் என்றால் 8.333 அப்படித்தான் வரும். 25 3 சாரி 8 3 24 இந்த 10க்கு அப்படியே 8.3. ஆனா இதுல வருமதி என்ன 8.314. அப்ப இது வேறு வருமதி, இது வேறு வருமதி. ஆக இப்படி பரீட்சையில இந்த இந்த விடைத்தாளில போட்டு சுருக்க கூடாது. நீங்கள் வேணும்னா இதுல ரப்பில போட்டு சுருக்கி போட்டு இது 1/5 வரும். அது சுருக்கினீங்கன்னா சைபர் வருஷன் 2 வரும். இப்படி வரும். சைபர் வருஷம் 2 வரும். இதை நீங்க சுருக்கினீங்கன்னா சரி 8.333 போட்டா அப்படி சைபர் வருஷம் 1 வரும். ஆனா நீங்கள் இப்ப இதுண்ட பெறுமதியை நீங்கள் போட்டு சுருக்கி பாருங்க, சும்மா போட்டு சுருக்கி பாருங்க, கிட்டத்தட்ட ஏதோ 2.1 அப்படி ஏதாவது வந்திருக்கலாம். இப்ப நீங்க அன்னலவாக்கம் செய்து சரியான சைபர் வருஷம் 2 1 இல்ல சைபர் வருஷம் 2 சைபர் 1 அப்படி எதுவும் பெறலாம். அப்ப அன்னலவாக்கம் செய்த விடையில அங்க பிழைக்கு பெறாது. சரி, அல்லது நீங்கள் வேணுமென்றால் இதை நீங்கள் இயல்பாகவே சுருக்கி விடைய போட வேண்டும். ஆனால் இனி நீங்கள் போட்ட விடைக்கு மூலோடு கண்டிருப்பீங்களா, சும்மா எக்ஸல் எடுக்க. இப்ப இங்க அலகு போட வேண்டும். அலகு போட வேண்டும். அலக போட்டு இங்க நான் இப்படி ஒரு ஒவ்வொரு விடையும் செய்து கொண்டு போய் நான் இப்படி ஒரு குறி போடுறேன் தானே. இது கட்டாயம் இல்லை, இது கட்டாயம் இல்லை. ஆனா நான் இப்படி போடுறேன் ஏனென்றால் இப்படி போட்டுக்கொண்டு உங்களோட நீல பேனையாலே போடுங்க. போட்டுக்கொண்டு போறேன் ஏனென்றால் திருத்திரவருக்கு சுவா கேள்வி என்ன CO2 நாங்க இப்படிதான் பார்ப்போம். கேள்வி என்ன CO2 ரைட். சமன்பாடு இருக்கு. ஓகே, இங்க சமன்பாடு சரி, பிரதியிட்டது சரி, விடை சரியா எடுத்திருக்கிறேன். அப்ப நாங்கள் இப்படி போட்டு இதுக்கு ஒரு 15 மார்க்ஸ் கொடுக்கப்படணும்னா போடுவோம். அது எப்படி போடுவார் இவர் இதுல போடுவார் 5/3 சரியா. இந்த இது எழுதினதுக்கு ஒரு 5 புள்ளி, இதுல 5/3 சாரி 3/2 3/2 3/2 போடப்பட்டிருக்கு. இப்ப என்ன நடந்தது, இதுக்கு 5 புள்ளி, இந்த இலக்கங்கள் எழுதி இருந்தால் 3 புள்ளி, யூனிட் அலகு எழுதாட்டி 2 இல்லை, இங்கேயும் அலகு எழுதாட்டி 2 இல்லை. அப்ப 2 இடத்துல அலகு எழுதாட்டி 4 மார்க் இல்லை. இப்படி ஒரு 10 இடத்துல தவற ஒட்டியலன்னா வேற வேற கணக்குகள்ல 20 மார்க்ஸ் இல்லை. சரி, அல்லது அப்படி வரும். அல்லது இதுக்கு 4 மார்க்ஸ் இல்லை, 10 இடத்துல தவற விட்டா 40 மார்க்ஸ் தான். அப்ப அலகுகளும் முக்கியம். மற்றது ஒவ்வொரு பகுதிகளுக்கு இடையில இடைவெளியை விட்டு எழுதும். சரியோ, அப்ப எல்லாம் தெளிவாக வரும். இப்ப உங்களுக்கு இயன்றளவு இந்த பரீட்சையை எவ்வாறு தொகுத்து எழுதுவது என்று நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு சமரியாக இதை கொண்டு நிறைவு செய்கிறேன். ரைட், முதல் MCQ வினாக்களை நான் சொன்ன வகையில செய்வீங்கள். 2ஆம் நாள் பகுதி 2க்கு போவீங்கள்ல அமைப்பு கட்டுரை வினாவை முதல் எடுக்கிறீங்கள். வாசிப்பு நேரத்தை அங்க செலவிட மாட்டீங்கள். அமைப்பு கட்டுரை வினாவை ஒரு எடுத்துட்டு நீங்கள் முதலாவது ஸ்ட்ரக்சரை செய்கிறீர்கள். 15 நிமிடம் நேரம். இரண்டாவது அது குறிச்சு வச்சிருங்க. எப்படி அதே இப்படி குறிக்கணும். 8:30க்கு துவங்கினால் 8:45க்கு முதலாவது ஸ்ட்ரக்சர் முடியும். பிறகு 8:45ல இருந்து 9ல இரண்டாவது ஸ்ட்ரக்சரை முடிக்கிறீங்க. 9ல இருந்து 9:15ல நான்காவது ஸ்ட்ரக்சரை முடிக்கிறீங்க. 9:15ல இருந்து 9:30ல மூன்றாவது ஸ்ட்ரக்சரை முடிக்கிறீங்க. அப்ப 8:30க்கு துவங்கி 9:30க்கு முடிக்கிறீங்க. 4 ஸ்ட்ரக்சரும் முடிஞ்சிடும். 20 மார்க்ஸுக்கு நீங்க செய்திருக்கீங்க. ஸ்ட்ரக்சருக்கு 20 50 நீங்கள் செய்து கொண்டு போய்க்கே தெரியும் 20க்கு நான் இப்போ எவ்வளவு செய்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும். ரைட், இனி அங்கால கட்டுரை வினாக்கு மாறுங்க. ரைட், சரியா. கட்டுரை வினாலே இது அமைப்பு கட்டுரை. அமைப்பு கட்டுரை இங்க நான் வாசிப்பு நேரத்தை பெரிதா செலவழிக்கல. இனி கட்டுரை வினா. கட்டுரை வினாவில் முதல் இதை எடுக்கிறோம். 8வது வினா எடுக்கிறோம்.
தெரியும் 8வது வினா. அப்ப அந்த நேரம் என்ன? அங்க 9:30 ரைட். அங்கே வாசிப்பு நேரம் எடுக்கல. 9:30 இருந்து 10. 8வது வினா முடியும். அடுத்தது 10 இருந்து இதுல கொஞ்சம் வாசிப்பு நேரத்தை நீங்கள் ஒரு 5 நிமிடத்தை எடுக்கலாம். வாசிப்பு நேரத்தை 5 நிமிடத்தை நீங்கள் எடுக்கணும். நான் அந்த வாசிப்பு நேரத்தை தவிர்த்து போட்டு கொண்டு வர இந்த நேரத்தை நீங்கள் வாசிப்பு நேரத்தை எடுத்துக்கணும். அப்போ 10:30. அப்ப 10 மணி 10:30 என்றால் அப்ப 9:30 இருந்து 10 மணிக்கு அடுத்தது ஓட்டிங்க. அப்ப உங்களுக்கு எத்தனை? 8:30, 9:30, 10:30, 11:30க்கு நீங்க முடிக்கணும். சரி. அப்ப எங்களுக்கு 9:30 இருந்து 10 மணிக்கு ஒரு வினா முடியும். 10 இருந்து 10:30 நீங்கள் இரண்டாயிரம் எடுக்கலாம். நீங்க அந்த வாசிப்பு நேரம் 5 நிமிஷத்தை செலவழித்து இரண்டாயிரம் எடுத்து சரி 9வது எடுக்கிறன்னு வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அல்ல நீங்க 10 9 அல்லது 10. சரி நான் அப்படி போடுறேன். சாரி 9 அல்லது 10ல நீங்கள் எடுக்கணும். அது நீங்கள் எதுவும் இல்லை. அல்லது ஒரு பிள்ளை டக்குன்னு வந்து இதை விட்டுட்டு 7வது செய்ய போதுன்னா 7வது செய்யுங்க. அது கூட விருப்பம். அடுத்தது 10:30 இருந்து 11 மணி என்ற நேரத்தில் என்ன பொறுத்த மட்டும் 7வது வினா சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது உங்களோட டிசிஷன். அது நான் மாற்ற இல்லை. நீங்க விருப்பமானதை செய்யுங்க. நான் சும்மா உதாரணத்துக்காக. இனி 11 மணியில இருந்து 11:30 ஏனி 5 அல்லது 6ல 5 அல்லது 6ல ஏதாவது ஒன்று எடுங்கோ. டைமிங் வரும். சரியோ? 10 நிமிடம் வாசிப்பு நேரம் இருக்கும். ஆர்கானிக் 15 நிமிடத்தில் செய்து 15 நிமிடம் மிச்சம் கொடுத்தால் 15 நிமிடம் இருக்கும். அல்லது 20 நிமிஷத்தில் செய்தால் 10 நிமிடம் மிச்சம் இருக்கும். அது உங்கள் டேலண்ட பொறுத்து. எனிவே எப்படியா இருந்தாலும் எல்லாம் செய்யும். அதோட முக்கியம் இந்த அமைப்பு கட்டுரை வினாக்கள் எழுதுகின்ற பொழுது உங்களோட வினா தாளில மேல இலக்கத்தை போட்டுக்கணும். முதலாவது பேஜ் 1, அடுத்த பேஜ் எழுதினால் 2, அடுத்த பேஜ் எழுதினா 3. அப்படி இலக்கத்தை போட்டு கொண்டு வாங்க. ஏன்னா முதல் 1 உங்களுக்கு புத்தகமா தரும். அது பிரச்சனை இருக்காது. அப்புறம் நீங்க ஒற்றையா வேண்டி கட்டுவீங்க. அப்ப புத்தகத்திலேயும் இலக்கத்தை போடுங்கள். அதுல இப்ப கிட்டத்தட்ட 10 இலக்கம் 7 8 இலக்கம் மட்டும் இருந்தால் இனி நீங்கள் வேண்டுற ஒற்றையில 9 போட்டு அப்படியே இலக்கங்களை போட்டு கொண்டு வாங்க. வந்து இங்க பாருங்க 11:30க்கு எக்ஸாம் முடிய போகுது. 11:30க்கு எக்ஸாம் முடிய போகுது. எஸ் 11:15க்கு அல்லது 11:20 11:15 அல்லது 11:20 நான் சொல்றது வடிவா கேளுங்க. 11:15 அல்லது 11:20 உங்களுக்கு வாசிப்பு நேரம் அதுக்குள்ள ஒரு 10 நிமிடம் இருக்கும். ஆர்கானிக்ல மிச்சம் பிடிச்ச நேரம் இருக்கும். அப்ப உங்களுக்கு நேரம் இருக்கும். அந்த டைம் 11:15 வரைக்கும் எல்லா பேப்பர்களையும் இந்த இலக்கத்தின் அடிப்படையில் கட்டிட்டு பிளாங்க் பேப்பர் ஒரு 2 அல்லது 3 பேப்பரையும் சேர்த்து கட்டும். பிளாங்க் பேப்பர் 2 அல்லது 3 அது உங்களை பொறுத்தது சேர்த்து கட்டிட்டு அப்போ 11:15 கட்டி 11:17க்கு கட்டிட்டீங்கன்னு உங்களுக்கு பேப்பர் இப்போ எழுதும். உங்களுக்கு இன்னும் இருக்கு நேரம். என்ன நேரம்? 11:30 இல்லை 11:40க்கு தானே முடியும். 10 நிமிஷம் வாசிப்பு நேரம் இருக்கு. எழுதி தள்ளுங்க. 3 பேப்பரை கட்டி போட்டு வச்சு எழுதி தள்ளுங்கோ. அப்ப அந்த பேப்பர்ல எழுதுறாங்க. அப்ப நீங்கள் அவர் ஸ்டாப் ரைட்டிங் ப்ளீஸ் என்று சொல்ல மட்டும் எழுதி கொண்டு போகலாம். ஒரு நிமிஷத்திலையும் நீங்கள் எழுதைக்குள்ள 2 மார்க்ஸ் எடுக்கலாம் அல்லது 1 மார்க்ஸ் எடுக்கலாம் 50. அவை இந்த அளவு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பரீட்சையை செய்ய வேண்டும். இது ரசாயனவியல் தொடர்பாக உங்களுக்கு நான் சொல்லுகிற விஷயம். விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, நன்றி. நீங்கள் சிறப்பாக சோதனை செய்து எல்லோரும் நல்ல பெறுபேறுகளை எடுப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் ஆசிகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.